ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம அஸ்பாராகஸ் வெஜிடபிளை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப ஃபைபர் ரிச் வெஜிடபிள். இது வெல்கம் டு B2 குக்ஸ். இந்த அஸ்பாராகஸ் வெஜிடபிள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தண்டு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஃபைபர் ரிச் வெஜிடபிள். இதை எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது இந்த கீழ் போர்ஷன் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த திக்கான போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடணும். மேலேயும் இந்த பூ மாதிரி இருக்கிற போர்ஷனையும் நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக இந்த வெஜிடபிளை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்காது. இந்த போர்ஷன் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அஸ்பாரகஸை இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது இப்போது நம்ம எப்படி வெஜிடபிள் காய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அஸ்பாரகஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் நான் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் வெந்ததுலேயே இது சூப்பராக வெந்துடுது. இந்த வெஜிடபிள் இந்த மாதிரி நைஃப்பில் நம்ம பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இந்த உசிலிக்கு தேவையான சாமான் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். சும்மா விப்பரில் போட்டு எடுத்தால் போதும். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சின்ன ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து விட்டுக்கலாம். நம்ம பருப்பு உசிலிக்கு எப்படி பருப்பு அரைச்சி வறுப்போமோ அந்த மாதிரி வறுத்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஸ்மெல்லு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அஸ்பாரகஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி ரெசிபி நீங்கள் கொத்தவரங்காய், அவரைக்காய், பீன்ஸு எந்த வெஜிடபிள் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு பருப்பு உசிலி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.